வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுத்தமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை பயன்படுத்தி தருவாராக. இந்த நல்வாய்ப்பினை நல்கிய கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்திற்கும் வரவேற்புரை நல்கிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி பங்கேந்திய தவத்தை பயன்படுத்திய ரோனா அம்மா அவர்களுக்கும் நன்றியுரை வழங்க போகும் நேஸ்மலர் அம்மா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாடுவதற்காக பகிரதி அம்மா அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயக்கற்பம் கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இது எல்லாருக்கும் திருக்குறள்ல நம்ம படிச்சிருக்கோம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு அப்படின்னு தவம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இந்த 1.25 அடி குறள் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தவம் செய்யறவங்க எல்லாம் தமக்குரிய கடமைகளை செய்கின்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் அவம் செய்வார் அப்படின்னா தேவையில்லாத மற்ற விஷயங்கள், புலன்களுக்கான மயக்கம் உட்பட்டு இருக்கிறவங்க அவம் செய்வாங்க, தீவைகளை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரை அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவர் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய கடமையை செய்பவர்கள் மட்டும்தான் தவம் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே திருவள்ளுவர் இன்னொரு திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவர் ஆற்றலின் பின் அப்படின்னு ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும், அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பின்பட்டதாகும். அதாவது பசி பொறுக்கிறது ஒண்ணு அப்படின்னா, பசி யாரு தேவையில்லை, பசியோட வறுமையிலே இல்லை ஏழ்மையிலே இல்லை பசியோட வாடுபவங்க யாருக்கு என்ன தேவை, உதவி தேவையா இருக்கும், அவங்களுக்கு உதவி செய்யறவங்க அதனும் பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க. பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவங்களுடைய கடமைகள்லாம் நிறைய அவங்க ஜனாதிபதியா ஆனதுக்கு அப்புறம் எத்தனையோ லட்சம் 15 லட்சம் மாணவர்களுக்கிட்ட நேரடியா மக்களோட மக்களாய் வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏன்னா அவங்க வாழ்க்கையே தவமா வாழ்ந்தவங்க. அதனாலதான் மக்களின் நலன், மாணவர்களின் நலம், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தன்னம்பிக்கை ஊட்டணும் அப்படிங்கறது அவங்க கனவா வச்சிருந்தாங்க. இப்ப இளைய சமுதாயத்தை நல்லபடியாக மாற்றி அமைச்சிட்டா இன்னைக்கு இந்த பாரதம் அப்படிங்கிறதும் சரி, இந்த உலகத்திலையும் சரி எந்த பிணக்குமே ஏற்படாம இருக்கும், நம்ம இந்திய நாடு வல்லமை அரசு உள்ள நாடாக இருக்கும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? இப்ப மணவர் மகரிஷி வேதாத்திரியம் கொடுத்திருக்காங்க. இப்போ ஞானாசிரியரின் பொறுப்பும் கடமையும் அப்படின்னு ஒரு நம்மளுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு தனி மனிதனாக நாம என்ன பண்றோம், நம்மளுடைய கடமை என்ன, குடும்ப கடமை என்ன அப்படிங்க. அப்போ நம்மளுடைய டியூட்டிஸ், நான் ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருக்கிறேன், சும்மா ஒரு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். அந்த தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அப்படின்றதுக்கு, அந்த கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா அப்படின்ற ஒரு அம்மா அவங்களுடைய கடமை, தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்த கொங்கணவர் வராரு. அப்போ உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அப்பதான் அவர் கோபத்துல கொக்கையும் காக்கையும் எரிச்சிட்டு வந்திருக்காரு. அப்ப அவருக்கு பொறுமையா இருக்க முடியல. ஆனா அவருடைய தவ வலிமை அதிகம்.
ஆனா இங்க என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, தற்சோதனை பண்ணாததுனால அவருக்கு கோபம் வருது. அப்போ ஒரு யோகியாக இருப்பவர், ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய தவ ஆற்றல்ல எந்த அளவுக்கு, எந்த எண்ணத்துக்கு வலிமை அதிகமாக குடுக்குறோமோ, அந்த எண்ணம் தற்சோதனை செய்யல அப்படின்னா, அதுக்கு வலிமை அதிகமாகிக்கிட்டே போகும். எது வேணும், எது வேண்டாம் அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை வந்து ஆக்கினைக்கும், துரியத்துக்கும், சாந்தி தவத்துக்கும் உண்டு. ஏன்னா, நம்ம மன அலைச்சுழல் விரைவு அப்படிங்கிறது 13ல இருந்து 8 வரைக்கும் குறைவு பட்ட நிலையில இயங்கும்போது, நம்மளுடைய அ எண்ணங்கள் வந்து ஒரு இது இப்படித்தான் போகணும், இது சரி, இது தப்பு அப்படின்னு சொல்லும். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வன்சி குறையும்போது தேவையில்லாததெல்லாம் வெளியே கிளம்புதுல்ல. அது அந்த ஒரு நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளுடைய உயிர்ல பதிஞ்சிருக்கு. ஒவ்வொரு உயிர் துகள்கள்லயும் பதிஞ்சிருக்கு. அப்ப அந்த பதிஞ்ச எண்ணங்கள் எல்லாம் மேலெழும்பி வரும்போது, அது பின்னாடியே சில நேரம் அந்த புலன் மயக்கத்தினால போயிடுறோம். அப்ப அந்த விழிப்புணர்வு குடுக்குது. ஆனா, அந்த விழிப்புணர்வையும் மீறி அந்த புலனுணர்ச்சி அது அந்த நாக்குக்கோ, அந்த புலன்களுக்கு அடிமையாகும்போது அது பின்னுக்கு இழுக்குது. இப்ப இதுதான் பழக்கத்துக்கும், விளக்கத்துக்கும் வந்து தடுமாறுற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நல்ல தவம் செஞ்சு, நல்ல தற்சோதனை செஞ்சா, நமக்கு அந்த விளக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அ விழிப்பு நிலையோட, அயரா விழிப்பு நிலையோட கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும். அருட்செல்வத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆணவத்தை முற்றிலும் ஒழித்து விடணும். இயற்கை செல்வங்களை மதித்து காக்கணும். ஈன்ற தெய்வங்களுக்கு சேவை புரியணும். ஈன்ற தெய்வங்களுக்குன்னா பெற்றோர்களுக்கு. அப்புறம் அவங்களுடைய முன்னோர்கள், இந்த முன்னோர்கள் வழியாக அது என்ன அப்படின்னா, சுத்த வெளியிலேருந்து வந்தது அத்தனையுமே இயற்கை தான். நம்ம மனிதன், ஆறறிவு மனிதன் வரைக்கும் உள்ள அத்தனையுமே இயற்கை தான். அப்ப அத்தனையுமே மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிறது தான். அத்தனைக்கும் சேவை புரியணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. உள்ளார்ந்த மன்னிப்பு வழங்கிடணும். நம்மள நாமே எந்த வகையிலயும் கோவப்படுத்திக்கவோ, காயப்படுத்திக்கவோ, இல்ல மத்தவங்கள காயப்படுத்தவோ, சொற்களால அ அவங்கள வந்து காயப்படுத்துறதோ கூடாது. நம்ம மத்தவங்கள காயப்படுத்துறோம் அப்படின்னா, அது நம்மள நாமே காயப்படுத்திக்கிறதுக்கு சமம். அப்போ உள்ளார்ந்த மன்னிப்பு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, யார் மனதையும் நாம காயப்படுத்தவும் மாட்டோம். அ கடுஞ்சொற்களும் பேசவும் மாட்டோம். அப்ப ஊதியத்தில் ஒரு பகுதியே உதவிடணும். அப்போ நம்மளுடைய மகரிஷியே சொல்லியிருப்பாங்க. எல்லா மதத்திலயும் சொல்லப்பட்டதுதான். பட் நம்மளுடைய வேதாத்திரியம் அப்படிங்கிறது அறிவு மட்டும் சார்ந்தது. ஜாதி, மதம், இனம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் வேதாத்திரியம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் இறை அறிவு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னும்போது, இங்க எங்க ஜாதி வருது, மதம் வருது, இனம் வருது? எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குள்ளயும் அறிவு இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் நாம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப ஊதியத்தில் நாம ஒரு பகுதியை நாம மத்தவங்களுக்காக செலவிடணும். சமுதாயத்துக்கு உதவணும். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு உதவணும். எதிர்காலத்தை கற்பனை செய்ய கனவு காணணும். என்ன கனவு காணணும் அப்படின்னா, நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது இறை உணர்வும், அறநெறியும் தான். எல்லாருக்குமே இப்ப வாழறதுக்கு நம்ம ஒரு ஒவ்வொரு கோல் இருக்கும். இப்ப அந்த கோலையும் தாண்டிய ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அதுதான் இறை உணர்வும், அறநெறியும். அப்ப அதுதான் ஒழுக்கம் தான் உயர்வு தரும் அப்படிங்கிறது தான். இப்ப ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னா, யாரு ரொம்ப பசியோட வர்றாங்களோ, அவங்களுக்கு உணவு குடுக்கும்போது, அவங்கள் வயிறு வாழ்த்தும். வரும்போது தாகத்துக்கு தண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுடைய மைண்டே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அந்த மனசு வந்து குளிர ஆரம்பிச்சுரும். மனசு குளிர்ந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு செல்லும் அந்த யாரு உதவி செஞ்சாங்களோ, அவங்கள வாழ்த்த ஆரம்பிச்சுடும். இது நாம வந்து சொல்லணும், நினைக்கணும் அப்படிங்கிறதே இல்ல. நமக்கு தாகத்துக்கு தண்ணி குடுத்தா, அப்பாடா! அப்படின்னு நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ, எப்படி வெயிலின் அ அருமை நிழல்ல தெரியுதோ, அதே மாதிரி தான். நமக்கு ஒரு தேவை அப்படின்னும்போது, அந்த தேவைக்கு என்ன வேணுமோ, அது இறையாற்றல் நமக்கு குடுத்துட்டு தான் இருக்கு. எல்லாமே இருப்பாக இருக்குங்கிறத தான் நாம இங்க புரிஞ்சுக்காம வெளியவே தேடிக்கிட்டு இருக்கோம். ஐம்புலன்கள் வழியாகவே வெளிய தான் எல்லாம் இருக்கு, இருக்கு, இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம்.
பட் நம்ம உள்ள போகும்போதுதான் எல்லாமே இருப்பாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும்போது நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடுது. அப்போ ஒரு பணம் அப்படின்றதுனாலும் சரி, ஒரு பொருள் அப்படின்னாலும் சரி, இது நமக்கு இந்த அதான் சொல்லுவாங்க இல்லையா? உட்கார்ந்தா சாரி எந்த தேவை யாருக்கு வேணுமோ அது வந்து இப்போ ஓரறிவு தாவரம் மூலமாக கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. ஏன்னா பசி முதல்ல அடுத்தடுத்த ஈரறிவு புழுக்கு தேவையான உணவு வேணும். மூவறிவு பூச்சி இனங்கள், பட்டாம்பூச்சி, அந்த மாதிரி பறவைக்கு, அந்த மாதிரி நாலறிவு ஊர்வன, பரப்பன, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் 5 அறிவு விலங்கினங்கள், அடுத்தது 6 அறிவு. அப்ப ஒரு பசு கன்றுக்கு தேவையான பாலை கூட அந்த பசுவின் மடியில் வச்சிருக்கு. அப்ப இதுல எல்லாமே இரையாற்றல் இருப்பாக வச்சிருக்கு. ஆனா நாம என்ன நமக்கு மீறிய சக்தி, நமக்கு தேவைக்கு மீறியது வேணும் வேணும்னு கேட்கும்போதுதான் அதை தப்பு பண்றாங்க. அப்ப என்ன அதுதான் புலன் உணர்ச்சிக்கு ஆட்படும் போது ஒரு மயக்க நிலை வரும்போது எனக்கு இந்த பணம் வேணும் அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி மயக்கத்துக்கு உட்படுறாங்க. மகரிஷி தவம் அப்படிங்கிறதுக்கு இந்த யோகம் வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை நெறிதான் தவம். இப்ப இதனுடைய மதிப்பு உணர்ந்த பெரியோர்கள் தான் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணம் செய்து மனித குலத்துக்கென உருவாக்கி போற்றி காத்து தேவையும் தகுதியும் உள்ளவர்களுக்கு உதவச் செய்தனர். இந்த இடத்துல தேவையும் தகுதியும் உள்ளவர்கள் அப்படின்னா இந்த தவம் யாருக்கு தகுதியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அப்ப அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த தேடல் உள்ளவங்க தான் அந்த மக்கள். இப்போ நம்ம வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். விழிப்பு நிலை இல்லாம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னா அப்ப விழிப்பு நிலை தவறுறோம் இல்லையா? எங்க தவறுறோம்? எல்லாமே இருப்பாதான் இருக்கு. அப்ப ஐம்புலன்கள் மகரிஷி 5 அளவு முறை அப்படின்றது ஒண்ணு கொண்டு வராங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு என்ன. அப்ப உணவு அப்படிங்கறதுல நாம மிஸ்டேக் பண்றோம். என்ன மிஸ்டேக் பண்றோம்? சாத்வீக உணவா நாம உட்கொள்றோமா? இது நாம கொஞ்சம் கவனிக்கணும். ஆரோக்கியமா சத்துள்ள உணவாக சாப்பிடுறோமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள் உணவு மூலமாகத்தான் நமக்கு கிடைக்குது. காற்றின் மூலமா, நீரின் மூலமாக, இயற்கை ஆற்றலின் மூலமாக, நமக்கு பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக கிடைக்குது. அப்போ இந்த உணவு அப்படிங்கிறது முரண்பாடாகவோ இல்ல அலட்சியப்படுத்தும் போதோ இல்ல அதிகமா சாப்பிடும் போதோ நமக்கு அஜீரண கோளாறு வருது. இல்லைன்னா உடம்புக்கு நோய் வருது. சாப்பிடாமல் இருந்த அல்சர் வருது. மன அழுத்தம் வந்தாலும் அல்சர் வருது. அப்ப உழைப்பு அப்படிங்கிறதும் இதேதான். அதிகமாக உழைச்சாலும் நமக்கு வந்து பிரச்சனை தான். அளவோட உழைக்கும் போது அதான் 8 மணி நேரம் ஒருத்தருக்கு வந்து இது 8 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா அதுதான் அளவு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய எனர்ஜி லெவல் நமக்கு நல்ல தூக்கம் வருதான்றத வச்சு நம்ம கணிச்சுக்க முடியும். படுத்த உடனே தூங்குறோமா? நல்லா தூங்குறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சரியா முறையா நாம வேலை செஞ்சிருக்கோம். அப்ப அந்த உழைப்புக்கு தக்கின ஓய்வு கண்டிப்பாக இயற்கை இயல்பாகவே கொடுக்கக்கூடிய ஓய்வு தான் தூக்கம். தூங்காம உட்கார்ந்து டிவியை பாக்குறதோ சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறதோ இல்ல நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு கண்டு கருவளையம் வர அளவுக்கு இருந்தா அப்ப இதற்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா இந்த அதிகமாக வேலை செய்து தூக்கத்தை கெடுத்து நம்ம உடம்ப நோய்க்கு உள்ளாக்கும் போது பின்னாடி அதான் இளமை அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரியர். ஏன்னா அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் வந்து அது அது வந்து செயல்பாட்டுல அதனுடைய ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் அதனுடைய விளைவு அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா ஆஃப்டர் 40 தான் தெரியும். அப்ப இந்த இளமை நோன்பு இளமையில வந்து மகரிஷி எதுக்காக குழந்தைங்க 14 வயசுக்கு மேல காய்கல்ப பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப அவங்களுடைய கடமைகளை அவங்க ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு. இப்ப நம்ம காலையில தனி மனிதன் கடமையில இருந்து பார்ப்போம். இப்ப தனி மனிதன் வந்து இப்ப தவம் செய்யறவங்க நாம ஆரோக்கியமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? உடல் நலம் பேணணும். உடல் நலம் பேணும் போது நமக்கு
அதுக்கு நம்ம அதான் உடம்பு நமக்கு நன்றி சொல்லும். நாம உடலுக்கு நன்றிய உடற்பயிற்சி மூலமாக நாம கொடுத்தோம். இன்றைய நாள் முழுமைக்கும் நன்றி. இறையருளாலும் குருவருளாலும் நாளுக்கு நாள் உடல் நலம், மனவளம், உயிர் வளத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி சங்கல்பம் நாம டெய்லி நாம செய்யறதன் மூலமாக நம்மளுடைய கடமைகளை நாம முழுமையாக ஆக்கிக்கிறோம். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறேன். நான் பூரண உடல் நலத்துடன் இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறேன். நான் அருள் வளம் பொருள் வளத்தில் நிறைவோடு இருக்கிறேன். நான் மன அமைதியோடு வாழ்கிறேன். என்னை சுற்றி நல்ல மனிதர்கள் உறவுகள் இருக்கிறார்கள். நான் எனக்கும் பிறருக்கும் நல்லதை இயன்றவரை செய்கிறேன். செயல் விளைவு உணர்ந்து விழிப்போடு நல்லதை மட்டுமே செய்கிறேன் அப்படின்னு இதையெல்லாம் கொடுத்த இறைக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இயக்கத்திற்கு நன்றி அப்படின்னு நம்ம நன்றி உணர்வோட நாம இருக்க முடியும். நம்ம கடமை உணர்வு அப்படிங்கிறது நம்ம நன்றி மூலமா மட்டும்தான் அதை தெரியப்படுத்தணும். நம்ம கால் பயிற்சி செய்யும் போது சொல்லுவாங்க இல்லையா, காலுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது கால் வந்து இத்தனை நாள் நீ என்னை கவனிக்காம என்னை நீ இப்ப கவனிக்கிற அப்படின்னு சொல்லி கால் நன்றி சொல்லுமா. அந்த மாதிரி ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உயிர்ப்புகளும் வந்து அப்படியே பூரிச்சு பூரிச்சு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது இயற்கை நமக்கு ஒத்திசைவாக இருக்கிறது நமக்கு பார்க்க முடியும். அது எப்படி இயற்கை ஒத்திசைவாக இருக்கு? இப்ப நம்ம நிறைய பேருக்கு வஜ்ராசனம் போட்டா வஜ்ராசனத்துல உட்காரவே முடியாது. சில பேருக்கு உடம்பு புதுசா உடற்பயிற்சி கத்துக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி முடியாது. நம்மளால முடியும் அப்படின்னா அப்ப நாம எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கோம். அப்ப நம்ம உடம்பு நம்ம சொல் பேச்சு கேக்குது. இதுதானே நமக்கு தேவை. அப்ப உடம்பு சொல் பேச்சு கேக்குதுன்னா இயற்கை நமக்கு ஒத்திசைவாக இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ சில பேருக்கு வந்து ஸ்வீட்டா சாப்பிடுற சுகர் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து சுகரே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயற்கை நம்மளால வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியுது, இந்த உணவை சாப்பிட முடியுது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நாம பாக்கியம் பண்ணிருக்கோம். ஒரு காலகட்டத்துக்கு மேல இப்ப நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து 40 வயசு வரைக்கும் அப்படின்னும் போது அந்த என்னெல்லாம் நாம விழிப்புநிலையோட இல்ல, எப்பெல்லாம் விழிப்புணர்வோட இருந்திருக்கோம், எதுக்காக பெற்றோர் அப்படின்ற ஒரு பெரிய பாதுகாப்பாக பெற்றோரை நம்ம குழந்தைங்களுக்கு வச்சிருக்காங்க. கடவுள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்ப கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்கன்னா பட்டம் வந்து பறக்கும். ஆனா அதனுடைய பிடி வந்து நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் அது பாதுகாப்பாக பறக்கும். அந்த மாதிரி தான் குழந்தைகள் வந்து எவ்வளவு தூரம் சுதந்திரமா இருக்கணுமோ இருக்கலாம். ஆனா அவங்களுடைய கண்காணிப்பு அப்படிங்கிற அந்த கயிறு வந்து பெற்றோர்கள் கிட்ட இருக்கணும். எப்படி வழிகாட்டணுமோ அம்மா எந்த மரத்திலையும் சிக்கிக்காம எந்த ஒரு தப்பான வழியிலையும் போயிடாம ஒழுக்கத்தின் வாயிலாக வழியாக போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிடிய வந்து பெற்றோர் வச்சிருப்பாங்க. ஏன்னா சரியான வழி நடத்துதல் அப்படிங்கிறது பெற்றோர்கள் மூலமாகத்தான் முதல்ல அத வித்தின் வழியாக அவங்க மூலமா தான் வரும். எவ்வளவு ஜீன்ஸ் வந்து தப்பானதாக இருந்தாலும் தவம் பொறுத்தவங்க கத்துக்கிட்டா அதை மாற்றி அமைக்க வல்லமை வந்து ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து என்னுடைய ஜீன்ஸ் வந்து நான் நிறைய எங்க முன்னோர்கள்லாம் நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க, நான் வந்து அப்படித்தான் என்னோட ஜீன்ல இருக்கு, அதனாலதான் நான் தப்பு நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் அந்த அந்த நினைப்பையே முதல்ல மாத்திட்டு எனக்கு யோகம் மனவளக்கலை பயிற்சி கிடைச்சிருக்கு, யோகக்கலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நாம நினைக்க நம்மளுடைய கடமைகள்ல நாம முழுமையாக ஈடுபடும் இல்லையா. நான் உடற்பயிற்சி காலையில செய்யறேன். எந்த அதாவது நம்மளோட மைண்ட் செட் வந்து நம்ம பயிற்சிகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடணும். அது நாம கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சாக்கு போக்கே நம்ம சொல்ல மாட்டோம். இந்த 5 நிமிஷம் தான் கிடைக்குது. இப்ப வெளியூர் போறோம், எக்ஸெப்ஷன் சில நேரம், அதாவது ஒரு மேரேஜுக்கு போறோம், வெளியூருக்கு போறோம், அங்க செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இருக்காது. இப்ப ஒரு 5 நிமிஷம் கிடைக்குது அப்படின்னா அந்த நேரத்துல காயகல்ப பயிற்சி, ஒரு சூரிய நமஸ்காரம், இல்ல ஒரு சன் கேசிங், இல்லைன்னா கண்ணாடி பயிற்சி, வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எது எங்க கிடைக்குதோ அந்த நேரத்தை நமக்காக நாம பயன்படுத்திக்கிற வல்லமையும் சக்தியும் நமக்கு உண்டு. இதுதான் நாம இந்த மனவளக்கலை பயிற்சி நமக்கு கத்துக் கொடுக்குது. நம்ம பயிற்சி தவத்துல நம்ம மேலும் மேலும்
உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நற்பண்புகளால் மட்டும்தான் நம்மளால உயர முடியும். நம்மளோட நாமே காப்பாத்திக்க முடியும். அதுக்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய அருட்காப்பு பெரிய வரம், சங்கல்பம் பெரிய வரம். ஒவ்வொன்றுமே மகரிஷி கொடுத்தது அவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம். அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி 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 நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணம் எவ்வளவு தூரம் செயலாகுது அப்படின்றது கண் கூட நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நாம தப்பான எண்ணம் கண்டிப்பா நினைக்க மாட்டோம். நல்ல எண்ணம், நேர்மறையான எண்ணம், தனக்கும் பிறருக்கும் நன்மை தரத்தக்க கூடிய எண்ணங்கள் மட்டும்தான் நாம செய்வோம், நினைப்போம், பேசுவோம், செயல்படுத்துவோம். அந்த வகையில நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி தான் மகரிஷியோட மனவளக்கலை பயிற்சி. அப்போ மனதை உயிர்மேல் வைத்து பழகும் தியானமோ, அசைவற்று நினைவற்றிருக்கும் சாதனையோ, பல கோணங்களில் செய்யும் உடற்பயிற்சியோ, தற்சோதனையோ மாத்திரம் தவம் இல்லை. மனித பிறவியின் பெருநோக்கத்தையும் மதிப்பையும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம், கடமை, ஈகை என்னும் அறநெறிகளை தனதியல்பாக கொண்டு அறா விழிப்புணர்வோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வே தவம் ஆகும். நம்ம சுத்தி எல்லா விஷயமுமே நமக்கு சாதகமா அமையுது, ஒத்திசைவாக அமையுதுன்னா அதுதான் நாம செஞ்ச பாக்கியம் இல்லையா? அப்ப தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்ப கட்டமைப்பு இருக்கும். சில பேருக்கு குடும்ப கட்டமைப்பு இல்லாம தன்னிச்சையா பிரம்மச்சரியமா இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சூழ்நிலை இருக்கும். இப்ப என்னுடைய கடமை நான் ஒழுங்கா செஞ்சுட்டேன்னா தனி மனித அமைதி அப்படிங்கிறது வந்துடுது. அப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை துணைவரையும் என்னுடைய குழந்தைகளையும் சரியாக முறையாக வாழ்க வளம், ஒரு உணவு செஞ்சாலும் வாழ்க வளமுடன் சொல்லிதான் அரிசி போடுறோம். ஒரு பழங்கள் கட் பண்ணி கொடுக்கும்னாலும் இந்த பழங்கள் அவங்களுக்கு முழுமையான ஆக்சிஜன் பிராணசக்தி அவங்களுக்கு உள்ள போய் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தட்டும். இந்த மாதிரி நம்ம எண்ண அலைகளோட நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அந்த எண்ண அலைகள் அவர்களுக்குள்ள அந்த அன்பும் ஊடுருவும், ஆரோக்கியமும் ஊடுருவும். நம்மளுடைய அந்த நல்ல எண்ணங்களும் அவர்களுக்குள்ள ஊடுருவும். ஏன் நம்ம வெளியில சாப்பிட்டா நமக்கு ஒத்து வரலை அப்படின்னா அவர்களுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சிலர் உண்மையா அவங்களுடைய கடமை உணர்ச்சியோட செய்யக்கூடியவங்களும் இருக்கலாம். அந்த கடமை உணர்ச்சி கடனேன்னு செய்யறவங்களும் இருக்கலாம். அதனால நம்ம வீட்டுல செய்யக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, இனிமையாக நம்ம மனசுக்கு இதமாக ஒரு பெரியவங்களுக்குனாலும் அவங்களுக்கு இதமாக பேசி அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு முடியலைன்னாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து காத்து அவங்களுக்கு மருத்துவ வசதி வேணுமா கூட்டிட்டு போய் காட்டுறது, இல்ல அவங்க வெளியில எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கூட கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அவங்களுக்கு தாங்கிக்க கூடிய சக்தி, வெளில போகக்கூடிய சக்தி, ஆற்றல் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை அவங்களுக்கு நாம கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க நாம சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்களா வளர்ந்திருக்கோம் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பெரியவங்களானதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு இருக்கு. ஸோ சில பேருக்கு வீட்டுல வச்சு பார்க்க முடியலன்னா வெளியில வச்சு பார்த்துக்கிறாங்க. சில பேர் ஆசிரமத்துல கூட்டிட்டு போய் விடுறாங்க. தப்பு கிடையாது. ஆனா நம்மளால முடிஞ்சும் செயல்படுத்தல செய்யல அப்படின்னா தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம கடமையை நாம முழுமையாக இதமாக செய்யறோம் அப்படின்னா அங்க நாம குற்ற உணர்வுக்கு ஆளாகவே மாட்டோம். ஸோ நாம கரெக்டா தான் நம்ம பார்க்கிறோம் அப்படின்றது நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு அடிப்படை கடமைகள் அப்படின்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. ஜென்ரலா எப்போ அதாவது நம்ம பொதுவாக இந்த சமுதாயத்துல நம்ம அரசியல் அமைப்புல
சில கடமைகள், ஏதாவது லா அண்ட் ஆர்டரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம தேசிய கொடியை வந்து மதிக்கணும். இந்த சமுதாயத்துல ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பொறுப்புணர்வு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இறையாண்மை, சோசியலிசம், ஜனநாயகம், குடியரசு மற்றும் மதச்சார்பற்ற அரசை உறுதி செய்வதற்கு இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை கடமைகள் வந்து இருக்கு. அப்போ அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இயற்கை, நம்ம சகோதரத்துவத்தோட இருக்கணும். நல்ல பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகளோட இருக்கணும். நம்மள சுத்தி உள்ளவங்க நல்ல நேர்மறையான எண்ணங்களா இருக்காங்களான்றது செக் பண்ணிட்டு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கலாச்சார பாரம்பரியத்தை நாம பாதுகாக்கணும். காடுகள், ஆறுகள், வனவிலங்குகள், ஏரிகள் உட்பட நமது இயற்கை சூழ்நிலையை நம்ம பாதுகாக்கணும். அதை மேம்படுத்தணும். அதற்குண்டான மனித நேயம் நாம வளர்த்துக்கணும். சீர்திருத்த உணர்வு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கணும். பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். தனிப்பட்ட மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் உட்பட்ட அனைத்து துறைகளையும் சிறந்து விளங்குவதற்கு நாட்டை உயர்த்த அதுக்குண்டான செயல்பாடுகள்ல செய்யணும். ஒவ்வொரு இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. ஸோ நம்மளுடைய அடிப்படை பொறுப்பு, எல்லாருக்குமே அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல அலட்சியம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த அந்நியன் படத்துல வந்து ஒருத்தருடைய அலட்சியம், அந்த ஈபில உள்ளவங்களுடைய அலட்சியம், அந்த தண்ணியில கரண்ட் ஒயர் பாஸ் ஆகி ஒரு குழந்தையோட உயிர் போகும். அந்த மாதிரி ஒரு சின்ன அலட்சியம் வந்து சமுதாயத்துல ஒரு உயிர் பலியாகிறதுக்கு காரணமாகுது. இதற்கும் என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய நல்ல எண்ணங்களும், அதாவது நல்ல எண்ணங்கள் தான் நல்ல விளைவுகளை நமக்கு கொடுக்குது. தீய எண்ணங்கள் தீய விளைவுகளை கொடுக்குது. அப்ப இந்த தீய எண்ணங்கள் தீய விளைவுகளை கொடுக்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு மட்டும் ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா, கண்டிப்பாக அந்த நம்மளுடைய பொறுப்புணர்வோட நாம செய்வோம். இது இது நெருப்பு விரல் சுடும் அப்படின்றது தெரிஞ்சு நாம எவ்வளவு விழிப்புணர்வோட அதுல சுடாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமோ, அந்த மாதிரி நம்மளுடைய நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை காக்கும். நம்மளுடைய கடமைகள் முதல்ல நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பீஸ்ஃபுல்லா, ஹாப்பியா, ஹெல்தியா இருக்கிறோம் அப்படின்னா, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. குழந்தைகளையும் அதே மாதிரி அவர்களுடைய கடமைகளை, அவங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு நாம முழு மனதோட அனுமதிக்கணும். பேம்பர் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப செல்லம் கொஞ்சி அவங்க வேலையும் நாமளே செஞ்சோம் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய கடமையில இருந்து நாம தவறோம். அவங்களுக்கு உண்டான வேலைகளை அவங்க செய்யறதுக்கு நாம சிறு குழந்தைகள் முதலே அவங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவர்களுடைய வளர 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 அந்த சின்ன சின்ன வேலை கூட அவங்களுக்கு கஷ்டமா தெரியாது. ஸோ அதுதான் நம்ம சிறு வயது முதலே பழக்கப்படுத்திட்டோம். "5ல் விளையாதது 50ல் விளையுமா" அப்படின்னா, கண்டிப்பாக மனவளக்கலை பயிற்சி பண்றவங்களால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா ஆக முடியும். ஆனாலும் வயசானதுக்கு அப்புறம் சில மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது நான் இப்படிதான் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாரி, அதுல இருந்து கொஞ்சம் அவங்களால மாத்திக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஈகோ வந்து அத தடுக்கும். அதனாலதான் சின்ன குழந்தைகள்ல ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். உடம்பும், மனசும் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே நாம அவங்களுக்கு முழு சுதந்திரம் குடுத்துறணும் குழந்தைகளுக்கு. சந்தேகப்படக்கூடாது. நம்பிக்கைய மட்டும் தான் நாம வைக்கணும். குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க கண்டிப்பா நல்லபடியாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒவ்வொன்னுத்தையும் படிப்புக்கு போறாங்களா, ஸ்கூலுக்கு போறாங்களா, காலேஜுக்கு போனாங்க, பின்னாடியே போயிட்டு இல்ல ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, வந்தாளா? இல்லையா? போனாங்களா? எங்க வந்தாங்க? எங்க இருக்காங்கன்னு நாம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஸோ, அதுல வந்து கண்காணிக்கணும். ஆனா, நம்பிக்கையோட இருக்கணும். இதுதான் நாம இன்னைக்கு ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம பிள்ளைங்க நாம பயிற்சி பண்றோம். ஸோ, நம்ம தொண்டு செய்றோம். கண்டிப்பாக அவங்க இந்த தொண்டு அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். ஏன்னா, நம்ம அருட்காப்பு நம்ம போட்டு தான் அனுப்புறோம். ஒரு வெளியில எங்க போனாலும் நம்மளுடைய வாழ்த்தலைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய புரொடெக்ஷன குடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் யாருக்கும். ஸோ நம்ம தவம் செய்யும்போது, மன அலைச்சல் விரைவு குறையும்போது, தற்சோதனை செய்யும்போது, நம்மளுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக விளைவறிந்த விழிப்பு நிலையோட இருக்கும் என்று சொல்லி, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய
கடமைகளை தான் நாம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம பெற்றோர்களை கவனிக்கிறோம், வீட்டுல உள்ளவங்களை கவனிக்கிறோம், சமுதாயத்துக்கும் நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச தொண்டு செய்யறோம் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.